தாம் தம்பூன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது மற்றும் அதன் பின் பிரதமராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் பி வேதமூர்த்தி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜர்னியல் அண்ட் வாங் எனும் சட்ட நிறுவனம் வழியாக அக்டோபர் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் இந்த வழக்கு உண்மையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தனது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை நேரடியாக சவால் செய்கிறது என்று அன்வார் குறிப்பிட்டார். இந்த வழக்கு மத்திய அரசியலமைப்பின் 118ஆம் பிரிவுக்கு எதிரானது என்றும், அந்த பிரிவின்படி தேர்தல் முடிவை எதிர்ப்பதற்கு ஒரே வழி தேர்தல் மனு மட்டுமே ஆகும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். மேலும் தேர்தல் முடிவுகளை எதிர்க்க அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் கூறப்பட்ட பல கட்டாய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அன்வார் தெரிவித்தார். குறிப்பாக இந்த வழக்கு தேர்தல் குற்றச்சட்டம் 1954இன் 33ஆம் பிரிவுக்கு எதிரானது என்றும், ஏனெனில் அது தேர்தல் நீதிபதியிடம் கொண்டு செல்லப்படவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். அத்துடன் காலம் கடந்து இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் வேதமூர்த்திக்கு இதனை தொடர்வதற்கு சட்ட ரீதியான தகுதி இல்லை என்றும் அன்வார் வாதிட்டார். இந்த மனு அரசியல் பிரச்சாரம் பெறவும், அரசியல் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தவும் அல்லது தன்னை தொந்தரவு செய்யவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அன்வார் கூறினார். சட்ட ரீதியாக இது நிலைக்க முடியாது என்றும், நீதிமன்றத்தின் செயல்முறையை தவறாக பயன்படுத்தும் முயற்சி இது என்றும் அன்வார் தெரிவித்தார். எனவே அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றத்தை அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.